ஜூன் 25 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 15 முதல் 20 வரை. போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டுத் தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனியை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனியை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களைக் கொண்டே இனம் கண்டு கொள்ளுவீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. போலி இறைவாக்கினர்களுக்கும் இறையடியவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்னும் கேள்விக்கு மிக எளிதான விடையை பகர்கின்றார். ஒருவரது கொள்கையை கொண்டோ அல்லது அவரது பேச்சினை கொண்டோ அவரது ஆன்மீகத்தை நாம் எடை போட முடியாது. மாறாக அவரது செயல்களை கொண்டே நாம் கண்டுகொள்ள முடியும். அதற்கு இயேசு தரும் எடுத்துக்காட்டுதான் மரமும் கனியும். நல்ல மரம் நல்ல கனிகளை தருகிறது, நச்சு மரமோ நச்சுக்கனிகளையே தருகிறது. அதே போன்றுதான் நல்ல ஆன்மீகம் கொண்டவர்கள் நல்ல கனிகளை தரும் மரத்திற்கு ஒப்பானவர்கள். அவர்களின் செயல்களில் அவர்களின் ஆன்மீகம் வெளிப்படும். எனவே பிறரது சொற்களை கொண்டு அவர்களின் ஆன்மீகத்தை எடை போடக்கூடாது. நாமும் நற்செயல்களால் இயேசுவின் சீடர்கள் என்பதை அறிவிக்க எப்போதும் நினைவில் கொள்வோம். காலத்தை வென்ற காவிய நாயகனான இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. நாங்கள் நல்ல கனிதரும் மரங்களாக எங்கள் செயல்களை கொண்டே உண்மையான இறைவாக்கினர்களாக எங்களை வெளிப்படுத்த ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.